எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக சொன்ன எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது குறிப்பு, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை வேதனைக்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருத்துள்ள பட்டத்தை போல இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? தியானிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? ஓகே. இன்றைக்கு நான்காவது காரியமாக தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது படிக்கலாமா? தியானிக்கலாமா? ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவாரா? எல்லா நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து அல்லேலூயா மாதிரி உட்கார்ந்து அப்புறம் கோபம் ட்ரெயின் மாதிரி படுத்துக்க வேண்டியதான். அல்லேலூயா. அதுவே தேவ சமூகத்துல நல்ல ஒரு முழுவதோடு நாம் இருக்க வேண்டும். எடுத்து வாசிங்க, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்பர் 4, நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 6:23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ பலி. அல்லேலூயா. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ பலியாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்பர் 4, நான்காவது காரியமாக தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு நம்மை பார்த்து கூறுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலைக்கு மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஒரு குடம் விளக்கை கொளுத்தி மரக்காவல் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பான். அப்பொழுது அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று இயேசுதாமே மத்திய 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களிலே மனப்பிரசங்கத்திலே சொன்னார். அல்லேலூயா. ஆகவே என்ன சொல்ல விரும்புகிறேன்? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆதியாகம புத்தகத்திலே இந்த உலகத்தின் அண்ட சராசரங்களை படைக்கும் போது தேவன் படைத்த முதலாவது படைப்பு வெளிச்சம் என்பதை நம்ம மறந்து போக முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுதே தேவன் தம்முடைய வார்த்தையினாலே வெளிச்சத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையினாலே வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்றால் தேவனுடைய வார்த்தை வெளிச்சத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பிரகாசத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை விளக்குக்கு அடையாளமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வெடிவெளி நட்சத்திரத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை அந்தகாரங்கள், எத்தனை இருள்கள், எத்தனை விதமான அந்தகாரத்தை போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நாம் அதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வெளிச்சம் நம்மை நடத்தி செல்லும். அந்த வெளிச்சம் நமக்கு பாதை காட்டும். அந்த வெளிச்சம் நமக்கு வழி நடத்தும். அந்த வெளிச்சம் நமக்கு உதவி செய்யும். அந்த வெளிச்சம் நம்மை தூக்கி நிறுத்தும். அந்த வெளிச்சம் நம்மை பிரகாசத்தின் பாதைக்கு நேராக நம்மை கொண்டு செல்ல உண்மை உள்ளதாக இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிச்சமா இருக்கு. வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லைங்க. வெளிச்சத்துக்கு போனாலும் வெளிச்சம் இல்ல, வீட்டுல வந்தாலும் வெளிச்சம் இல்ல, என் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பார்த்தா வெளிச்சம் இல்ல. நோ ப்ராப்ளம். உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல வெளிச்சம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. தேவனுடைய வார்த்தையே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வெளிச்சம் உங்களை நிச்சயமாக நடத்தும். எந்த இடத்திலும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரிவித்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. அந்த பிரகாசம் உங்களை சரியான இடத்திற்கு வழிநடத்தும். ஒரு வாலிபன் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை ஓட்டிக் கொண்டு போனான். அந்த வாலிபன் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை ஓட்டிக் கொண்டு ஒரு இரவு நேரத்திலே ஒரு தெருவிலே கடந்து சென்றான். அவன் ஓட்டிக் கொண்டிருக்கும் போது அவன் என்ன செய்யவில்லை? அந்த தெருவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அந்த தெருவு தன் வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஏராளமான மின் விளக்குகள் தெருவை எரிந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து அந்த சிறுவன் அந்த தெருவிலே தன்னுடைய மோட்டார் சைக்கிளை ஓட்டிக் கொண்டு போனான். அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி அந்த இளம் வாலிபனை பிடித்து கம்பியை நெல், இங்க வா, ஓரமா வா என்று சொல்லி அவனை வாகனத்தை தடுத்து நிறுத்தி அவனை ஓரமாக சென்றான். அப்பொழுது அந்த வாலிபன் கேட்டான், ஐயா, நீங்கள் எதற்கு என்னை அழைத்தீர்கள் என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார், அப்பா, நீ மோட்டார் சைக்கிளை ஓட்டிக் கொண்டு போற, ஆனா உடைய சைக்கிளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய லைட் என்ன பண்ணல, நீ
எரிய வைக்கவில்லை, அது அணைந்து போயிருக்கிறது. ஏன் அதை நீ ஆன் பண்ணாம நீ ஓடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பொழுது அந்த வாலிபன் சொன்னா, ஐயா, எதற்கு இந்த விளக்கு? நான் தான் இந்த தெருவிலே போகிறேன். இந்த தெருவின் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஏராளமான மின் விளக்குகள் என்ன செய்து எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்திலேயே நான் என்ன பண்ணுவேன், இந்த சைக்கிளை ஓட்டிக்கொண்டு என்னால போக முடியும். ஆகவே நான் லைட் என்ன பண்ணல, நான் போடவில்லை என்று சொன்னான். அப்பொழுது காவல்துறை அதிகாரி என்ன செய்தார், அந்த வாகனத்தில் அந்த மோட்டார் சைக்கிள்ல இருக்கக்கூடிய முன்புறத்திலும் பின்புறத்திலும் இருக்கக்கூடிய சக்கரத்துல இருக்கிற அந்த காற்றை பிடுங்கி விட்டார். காற்றை என்ன செய்தார், பிடித்து விட்டார். பிடித்து விட்டு, சரி வாலிபனே, இப்பொழுது உன்னுடைய மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு நீ ஓட்டி கொண்டு போய் என்று சொன்னார். உடனே அந்த வாலிபன் சொன்னா, நீங்க தான் என்னுடைய 2 சக்கரத்துடைய காற்றை பிடித்து விட்டீர்களே, இப்பொழுது நான் எப்படி அதை ஓட்ட முடியும் என்று கேட்டான். அதற்கு அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார், காற்று உன் சக்கரத்துல மட்டும் இல்லப்பா, இந்த உலகமெங்கிலும் காற்று இருக்கிறது, எங்குவனாலும் காற்று இருக்கிறது, அந்த காற்றை வைத்து நீ ஓட்டி கொண்டு போய் என்று சொன்னார். அப்பொழுதுதான் இந்த வாலிபனுக்கு தெரிந்திருந்தது, இந்த உலகத்தில வெளிச்சம் இருந்தாலும் அந்த வெளிச்சம் எனக்குள்ள இருக்க வேண்டும். இந்த உலகத்தில காட்சி இருந்தாலும் அந்த காட்சி எனக்குள்ள இருக்க வேண்டும். இந்த உலகத்தில எத்தனை விளக்குகள் இருந்தாலும், எத்தனை பெரிய 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 பிரகாசமான மின் விளக்குகள் இருந்தாலும், அந்த மெய்யான விளக்காக இருக்கக்கூடிய கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு நமக்குள் இருக்கும் என்றால் என் வாழ்க்கையை ஒருவரும் இருளாய் மாற்ற முடியாது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து இனி சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன்னை சந்திரன் மறைவதில்லை. உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து உன்னை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். அந்த வெளிச்சம் எங்கேயும் இல்லை, நம்முடைய கரங்களிலே இருக்கிறது, கர்த்தருடைய வசனத்திலே இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் நாவிலே பேசினால் அது உங்கள் நாவின் வெளிச்சமாக என்ன செய்யும், மாற அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. புரிதோக மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா செய்கிறார்கள் என்றால் தங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அவர்களே வெளிச்சமாக்குவதற்கு முயற்சி செய்யறாங்க. புத்தகம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலே என் தேவன் என்று சொல்கிறார். எடுத்து வாசியுங்கள். புத்தகம் 50ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாத, நல்லா கவனிக்கணும் எல்லாரும் இந்த வசனத்தை, எல்லாரும் வசனத்தை எடுத்துட்டீங்களா? ஒரு ஆமீன் வந்தா எடுத்துட்டீங்களா? பாக்குறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அப்புறம் இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் பலப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி சோலையிலும் நடங்கள். உங்கள் அக்கினி தீபம், நீங்கள் மூட்டின அக்கினி சோலை. அல்லேலூயா. அப்படி பண்றாங்க இவங்களை இருளை போக்குவதற்கு இவங்களே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், அவங்க வாழ்க்கையில ஒரு இருள் வந்துட்டா வசனத்தை தேட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு இருள் வந்துட்டு ஆண்டவரை தேட மாட்டாங்க. எனக்கு திறமை இருக்கு, அந்த திறமையில இந்த இருளை நான் வெளிச்சமாக்கிடுவேன். எனக்கு படிப்பு இருக்கு, அந்த படிப்புல இந்த இருளை வெளிச்சமாக்கிடுவேன். எனக்கு பணம் இருக்கு, அந்த பணத்துல இந்த இருளை என்ன பண்ணுவேன், வெளிச்சமாக்கிடுவேன். எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு பதவி இருக்கிறது, எனக்கு அனுபவங்கள் இருக்குது, அதுல இந்த இருளை என்ன பண்ணிடுவேன், வெளிச்சமாக்கிடுவேன் சொல்லி அவங்களே ஒரு வெளிச்சத்தை என்ன பண்ணுவாங்களா, உண்டாக்கி கொள்வாங்களா. அந்த கர்த்தர் அவங்களை பார்த்து என்ன சொல்கிறார், வேதனையில் கிடப்பீர்கள், நீங்கள் வேதனையில் கிடப்பீர்கள், என் கரத்தினால இது உங்களுக்கு. கவனிங்க, தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாங்க, நீங்களே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கினீங்கன்னா நமக்கு வேதனை தான் என்று. அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் நம்முடைய வார்த்தையவே நமக்கு வெளிச்சமாக கொடுத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இந்த வெளிச்சம் மங்கி போயிடும், இந்த வெளிச்சம் மழுங்கி போயிடும், இந்த வெளிச்சத்தினுடைய பிரகாசம் குறைந்து போகும். தேவனுடைய வெளிச்சமோ என்றென்றைக்கும் குறைந்து போவதில்லை. அது வெற்றிகளிலே நட்சத்திரத்தை போல, பிரகாசத்தை போல அது பிரகாசமாய் என்றைக்கும் உனக்கு முன்பாக பிரகாசமானதாக.
அதனாலதான் சங்கீதக்காரன் சங்கீத புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை சொல்கிறான், ஆண்டவரே உமது வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். இருக்கு உமது வெளிச்சத்திலே எப்படியா, உமது வெளிச்சத்திலே வெளிச்சம் பார்க்கலாம். அதே வெளிச்சத்துல வெளிச்சம் பார்க்க முடியுமா? வெளிச்சத்திலேயே வெளிச்சத்தை காட்டுது வெளிச்சமான தேவன் ஒருவரால தான் முடியும். அதான் சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே எனக்கு இந்த வெளிச்சம் வேணாம்பா, உங்க வெளிச்சம் எனக்கு போதும், உங்க வெளிச்சத்தை தான் நான் வெளிச்சத்தை பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. புத்தகம் 51ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொல்லுகிற காரியமே 51:4. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், ஜாதியாரே கவனியுங்கள், என்னிலிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக நான் ஸ்தாபிப்பேன். கரங்களை தட்டி தேவநாமத்தை என் பிரமாணத்தை, என் கற்பனையை, என்னுடைய வசனத்தை, என்னுடைய வேதத்தை, என்னுடைய வார்த்தையை ஜனங்களின் வெளிச்சமாக நான் ஸ்தாபிப்பேன். இன்னைக்கு உலக பிரகாரமாய் ஆட்சிக்கு வருகிறவர்கள் நாங்கள் ஆட்சியை ஸ்தாபிக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்கிறார், என் வேதத்தினுடைய வெளிச்சத்தை, என் வேதத்தை ஜனங்களுடைய வெளிச்சமாக நான் ஸ்தாபிக்கிறவராக இருக்கிறேன். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஆகவே நான் சங்கீதக்காரன் எழுதுகிறான். சங்கீதத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 139ஆம் சங்கீதம் கவனிங்க. 139ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். 139 11ஆம் வசனம். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றால் எனக்கு கவலை இல்லை. இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். இரவும் என்னை சுற்றி வெளிச்சம். அப்ப இருளை மூடிக்கொண்டால் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இருளும் எனக்கு வெளிச்சமா இருக்கும் சொல்றோம். அதுக்கு ஏன் சொல்றோம்? அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க. அங்கேயும் உமது கரம் என்னை நடத்து, உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். அதுக்கு அடுத்த வசனம் 12ஆம் வசனம், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாதே, இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமோ சரி. கரங்களை தட்டி தேவநாமத்தை நீ எப்பேற்பட்ட இருளின் வழியாக நீ கலந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வெளிச்சம் ஒன்றை உதிக்கும் என்றால் அந்த வெளிச்சத்தை அந்த இருளை தேவன் வெளிச்சமாக மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. 19ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆனாலும் வாசிங்க 119 105 என்ன சொல்கிறது படிக்கலாம். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமோ என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அது கால்களுக்கு தீபமா, பாதைக்கு வெளிச்சமா. கால் நின்று இருந்தா அதான் தீபம், நடந்தா பாதைக்கு வெளிச்சம். கை நடுங்க ஆண்டவருக்கு. எல்லா லைட்டும் இருக்கிற இடத்துல பிரகாசமா இருக்கும். ஆனா கர்த்தர் உனக்கு கொடுக்கிற லைட் தான் நீ எங்க போனாலும், நீ எங்க நின்னாலும், நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ இங்க இருந்தாதான் நடக்கும், நீ இங்க நடக்கும், இங்க இருந்தா ஓகே ஆகும், இங்க இருந்தா ஓகே ஆகும். கர்த்தர் சொல்வார், இல்லை நீ எங்க இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் உன்னை பிரகாசமாக்க, நான் உன்னை பலப்படுத்தேன், நான் உன்னை வாழ வைத்தேன், நான் இழக்கப்பட்ட அவமானப்பட்ட நல்ல பொழுது நின்ற இடங்களில் குழப்பத்தோடு இந்த காலை வேளையில தேவன் உங்களை இந்த காலை ஆராதனைக்கு அழைத்து வந்திருக்கலாம். நான் கர்த்தர் இந்த காலை ஆராதனை உங்களை பார்த்து சொல்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு வெளிச்சமாயிருக்கும். கர்த்தர் அந்த வெளிச்சத்தின் பாதையில் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி செய்கிறனே இதுல ஜெயனுக்கு கிடைக்குமா? இப்படி செய்கிறனே அங்க வைக்கப்பட்ட மாதிரி இந்த இடத்துல நான் வைக்கப்பட்ட மாட்டேனா, இங்க போறனே அந்த இடத்துல வைக்கப்பட்ட மாதிரி இங்க நான் வைக்கப்பட்ட மாட்டேனா, இதை நான் செய்ய மாட்டேனா, இந்த இடத்துல தோற்றுப்படணும் அப்படின்ற கலக்கத்தோடு கூட இருக்காதீங்க. கர்த்தருடைய வெளிச்சம் உங்களை சூழ்ந்து நிற்கிற இடத்துல, கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் பாதைக்கு கர்த்தருடைய வசனம் வெளிச்சமா இருக்கிற நீங்கள் தோற்று போவதில்லை. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி 104ஆம் வசனத்தையும் 106ஆம் வசனத்தையும் வாசிக்க முன்பாக கேட்பாங்க. எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். வழியெல்லாம் காலையில எழுந்து வேதாகமத்தை வாசிக்காம நீ போனா உனக்கு தெரியாது உன் கம்பெனி முதல் நாளை உன்னை எங்க வேலைக்கு போக சொல்றாங்க, எந்த
உனக்கு கொடுக்கிறான்னு தெரியாது. அதனாலதான் கர்த்தர் உன் வழியெல்லாம் உன் பாதையெல்லாம் நான் உனக்கு வெளிச்சமா இருப்பேன். அதே அடுத்த 106 உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடக்கிற வழி நீ உன் வழியெல்லாம் கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருக்கு. எப்படி இருப்பாரா? வழியெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உன் வழியெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? வெளிச்சமா இருக்கு. நாமே சொல்லுங்க. அதேதான் இந்த காலத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வசனம், தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனமே உங்களுக்கு வெளிச்சம். அவருடைய வசனமே உங்களுக்கு வெளிச்சம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கோலப்படாதீங்க, கர்த்தருடைய வசனமே உங்களுக்கு வெளிச்சமா இருக்கு. எல்லாமே அழிஞ்சு போயிருக்கலாம், எல்லாமே கதவை மூடி இருக்கலாம், எல்லா பீஸ் போயிருக்கலாம், எல்லாத்துலயும் எண்ணெய் காலியா போயிருக்கலாம், திரியெல்லாம் எரிஞ்சு போயிருக்கலாம், மங்கி எரியலாம். ஆனா கர்த்தருடைய வெளிச்சத்தின் திரி ஒரு நாளும் மங்கி எரியாது. அதை பிரகாசித்துக் கொண்டே அந்த வெளிச்சத்தை யாராலும் நினைத்து விட முடியாது. அல்லேலூயா. கவனிங்கள், இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இயேசு தேவன் நம்முடைய வாழ்க்கையோட வசனம் வெளிச்சமாக இருக்கிறது. ஆனா இயேசு நமக்கு சொல்கிற புத்திமதி என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா. என்ன எழுதுறீங்களா வசனத்தை? உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா. அப்போ வெளிச்சத்தை என்ன பண்ணக்கூடாது? நம்ம இருளா மாத்திர வெளிச்சத்தை என்ன பண்ணக்கூடாது? இருளா மாத்திரக்கூடாது. வெளிச்சம் இருளா மாறிடக்கூடாது. அல்லேலூயா. வெளிச்சத்தை வெளிச்சமா ஸ்தாபித்தார்ல, அது மாதிரி வெளிச்சமாவே நம்ம இருக்கும். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நம்ம எல்லாம் ஒளியின் பிள்ளைகளா பிறக்கல என்பதை எபேசியர் புத்தகத்துல பவுல் ரொம்ப அழகா முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தினாலே, அல்லேலூயா, அந்தகாரத்தில் உள்ளவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சமா இருந்தீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்கள். விளங்குதுங்களா? நம்ம எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தட்டி சொல்லுங்க, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளை. சொல்றாங்க கை இப்படிதான் பக்கத்துல தட்டி சொல்றாங்க, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். இல்ல நீங்க தான் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளை. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன பண்ணணும்? நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து அவர்களுக்கு அனுப்பினார். ஆமென். என்ன வெளிச்சம்? வாசிங்க. யாத்திராகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகம புத்தகம் 13:21. சீக்கிரமாக படியுங்கள். யாத்திராகம 13:21. சோபத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி சோபத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். 22ஆம் வசனம் சொல்லுது, ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஒரு கவனிங்க, ஆண்டவர் எகிப்தில இருந்து அவங்க அழைத்து கொண்டு வராரு, வெளிச்சத்தை கொடுத்தா கொடுப்பாரு. எப்படி வராரு? வெளிச்சத்தை. இவங்கள யாரு வெளிச்சத்தை? ஜனங்க. என் ஜனங்க வெளிச்சத்தின் ஜனங்க. என் ஜனங்க அந்த காலத்தில் உள்ளவர்கள் அல்லவே, இவர்கள் வெளிச்சத்தின் ஜனங்களாக இருக்கிறாங்க. அதே போல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துதான் என்ன பண்ணாரு? கூட்டு வந்தார். அப்ப எகிப்தில இருந்து புறப்பட்ட ஜனங்கள் அந்த வெளிச்சத்தின் வழியிலே என்ன பண்றாங்க? நடந்து வந்துட்டே. அவங்க வெளிச்சம் பகல்ல இரவுல மாறி 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 என்ன பண்ணுது? வெளிச்சம் அவங்களுக்கு வந்துட்டே, வெளிச்சம் அவங்களுக்கு வந்துட்டே, வெளிச்சம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்குது. ஆனா என்னாலும் புஸ்தகத்துல அந்த வெளிச்சம் ஒரு என்ன செய்யுது? அந்த வெளிச்சம் அவங்களுக்கு இருளாக மாறுது. அந்த வெளிச்சம் அவங்களுக்கு என்ன பண்ணுது? இருளாக மாறுது. காரணம் அந்த வெளிச்சத்திலேயே நடந்து வந்தவங்க, அந்த வெளிச்சத்திலேயே இருந்தவங்க, அந்த வெளிச்சத்துல ஜனங்கள் மேல் வச்சுட்டே இருந்தாங்க. இப்ப அந்த வெளிச்சம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வெளிச்சம் என்ன செய்யுது? அவங்களுக்கு அவங்களை விட்டு விலகுது, இருள் அவங்களை மூடிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. என்னாகும் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகும் 23:8 வாசிங்க. 23:8. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? வெறுப்பது எப்படி? அல்லேலூயா. அப்பதான் நீங்க ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியிடத்துக்கு கொண்டு வர எல்லாம் போனார. கவனிங்க, 2 நிமிஷம் கவனிங்க, அப்புறமே நீங்க பைபிள பார்க்கலாம், நோட் பண்ணலாம்.
சரிங்களா? கவனிங்க, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். பல தேசங்கள் வழியாக இந்த ஜனங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பல புறஜாதி மக்களை இவர்கள் பார்க்கிறார்கள். பல புறஜாதி ராஜாக்களை இவர்கள் சந்திக்கிறார்கள். ஆனால் எல்லா இடங்களிலுமே கர்த்தர் இவர்களுக்கு வெளிச்சமாக இருந்து இவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இதனாலே பல ராஜாக்களை இவர்கள் ஜெயிக்கிறார்கள். பல ராஜ்யங்களை இவர்கள் ஜெயிக்கிறார்கள். பல இடங்களை இவர்கள் சோர்ந்திருக்கிறார்கள். யோர்தானா இருந்தாலும் ஜெயிக்கிறார்கள். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட கானானியரா இருந்தாலும், ஏத்தேரா இருந்தாலும், எர்மோசேரா இருந்தாலும் அவர்கள் ஜெயிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஜெயமாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுக்கு காரணம் அவங்க மேல இருந்த வெளிச்சம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு புஸ்தகத்துல கவனிங்க, என்ன நடக்குதுன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மோவாபிய தேசத்துக்குள்ள போறாங்க. எங்க போறாங்க? மோவாபிய தேசம். இந்த மோவாபின் ராஜா பாலாக் என்ன செய்யறாங்கன்னா, இந்த இவ்வளவு திரளா இருக்கிற ஜனங்கள் என் தேசத்தின் வழியாக என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு தடை செய்யறோம். ஆனா மோசே சொன்னா, நான் உங்க தேசத்தின் வழியா நான் போவோம். இவன் ஏன் தடை செஞ்சாங்கன்னா, இவங்க உள்ள பூத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிற காய்கள், கனிகள், ஆற்றில ஓடக்கூடிய தண்ணீர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. அதனால அவங்களுக்கு அது என்ன ஆகுது, போதாம ஆயிடுமேன்றதுக்காக என்ன பண்றாங்க, இந்த ஜனங்கள் நம்ம பேச்ச கேட்கல, நம்மள மீறி என்ன பண்றாங்க, உள்ள நம்ம தேசத்துக்குள்ளதான் என்ன பண்றாங்க வர. அதனால எப்படியாவது இவங்களை என்ன பண்ணக்கூடாது, ஏதாவது ஒண்ணு செய்யணும், இவங்களை அழிக்கணும்னு சொல்லி பிழையாம் தீர்க்கதரிசிகிட்ட போய் பேசுறாங்க. கவனிங்க, ஒரு தேசத்தினுடைய மோவாப் தேசத்தினுடைய ராஜா, ஒரு ராஜா, அதுக்கு பிழையாம் தீர்க்கதரிசி, இந்த ரெண்டு கூட்டு கனவாளிகளும் சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு கூட்டு தலைவனித்தனம் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ண, எப்படியாவது சபிச்சிடணும், இவங்களை எப்படியாவது என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும், இவங்க எப்படியாவது என்ன ஆயிடணும், நாசம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கூட்டு கலவாணிகள் என்ன பண்ணுது, கலவாணித்தனம் பண்ணுது. அல்லேலூயா. ரெண்டு பேரும் சாதாரணமான ஆள் இல்லை. ரெண்டு பேரும் யாரு, அப்பா உங்களோட பண்ண முடியுமா, அதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய ஆட்கள் ரெண்டு பேருமே. இவங்க ரெண்டு பேருமே யாருன்னா, மோவாபின் ராஜா பாலாக். இவன் யாரு, பிழையாம் தீர்க்கதரிசி. பிழையாம் தீர்க்கதரிசினா சாதாரணமான ஆளா, அவர் சொன்னா என்ன பண்ணும், நல்லா இருப்பேன் அப்படின்னா நான் சும்மா போயிருவேன். அது எந்த பக்கம் சொன்னீங்க, நான் சும்மா போயிருவேனா, நான் சும்மா போயிருவேன், நீ நல்லதுதான் இல்லையா, நீ வாழ்ந்திருப்ப அப்படின்னா என்ன ஆயிடும், அப்படியே அந்த மாதிரி இந்த பிழைய வாயை திறந்து என்னெல்லாம் சொல்றாங்க, அப்படி என்ன பண்ணும், அப்படி என்ன பண்ணும் சொல்லுங்க, சொல் வாயத்துக்கு சொல்றேன். அப்படி என்ன பண்ணும், இந்த பாலாக் நல்லா அறிந்திருந்தான். யாரு, மோவாபின் ராஜா பாலாக் நல்லா அறிந்தால என்ன பண்றான், ஆள் செட் பண்ணி மூப்பர்கள் அனுப்பி, நான் சொத்து தரேன், நான் பணம் தரேன், உனக்கு பொருள் தரேன், உனக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கறேன், வஸ்திரம் எல்லாம் கொடுக்கறேன், உனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உனக்கு நான் நல்லா கடன் பண்றேன், நீ வந்து எனக்காக என்ன பண்ணு, இவங்க என்ன பண்ணு தவிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், தவிக்கிறதுக்கு இவங்ககிட்ட பேசுறாங்க. அந்த பிள்ளையாங்க, இந்த பிள்ளையார் என்ன பண்ணிட்டாரு, பணத்துக்கு ஆசைப்பட்டு கூலிக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, கிளம்பி போறாரு. அலையில கிளம்பி என்ன பண்றாரு, போறாரு. கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, நேரத்துக்கு முடியும். வேதம் சொல்லுகிறது, 3 முறை பிழையாம் தீர்க்கதரிசி இவர்களை சபிக்க வேண்டும் என்று வாயை திறக்கும் போதெல்லாம் கர்த்தர் இவர் வாயில ஆசீர்வாதத்தை போட்டார், ஆசீர்வாதத்தை போட்டார், ஆசீர்வாதத்தை போட்டார். என் ஜனங்கள் பள்ளியில் பெருகுவார்கள், என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதோ என் ஜனங்கள் தூங்குகிற பால சிங்கங்கள், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி செலுத்தலும் இல்லை. இஸ்ரவேலின் தூளை எண்ணத்தக்கவன் யார், அவன் தூங்குகிற பால சிங்கத்தை போல இருக்கிறானே. இதோ இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணக்கூடியவர்கள், என் ஜனங்கள் தனியே வாசமா இருக்கிறவர்கள் என்று சொல்லி வாயை திறந்து என்ன பண்ணான், ஆசீர்வாதம் 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 பார்த்தான். ஏய், உன்னை சபிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்தா நீ என்ன பண்ற, அப்ப முன்னாடியாவது கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்தான், நீ பேச என்ன ஆயிட்டான், இப்போ நிறைய ஆசீர்வாதம் பதுங்கி பெருகிட்டான், நீ வாயை மூட சொல்லிட்டேன், இன்னும் வாயை என்ன பண்ணாத திறக்காத. கவனிங்க, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்னதான் பிழையாம் தீர்க்கதரிசியும் பாலாக்கும் சேர்ந்து கூட்டு தலைவனித்தனம் பண்ணாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் ஒரு வெளிச்சத்தை வச்சிருந்தாரு.
அந்த வெளிச்சத்தை எடுக்கல. அந்த வெளிச்சம் நம்முடைய ஜனத்தோடு கூட இருந்தபடினால மாந்திர வல்லமைகள், சூனியங்கள், குறி சொல்லுகிற ஆவிகள், அதிகாரங்கள், அசுத்த வல்லமைகள் நம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழுதினாலும் கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை மகிமையினால அவர்களை சுட்டறிந்து நம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராகிறது. காலைகளில் பேசுகிறார், என் வசனம் உனக்கு வெளிச்சமா. இனிமே எதை குறித்து நம்பனாதீங்க, பயப்படும். இதை குறித்து நம்பக்கூடாது, பயப்படும். ஏன் இவங்களை ஒண்ணும் செய்ய முடியல? ஏன் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியல? பிரியாம் தீர்க்கதரிசி நினைச்ச ஒண்ணும் செய்ய முடியல, பாலாக்கு நினைச்சு கூட ஒண்ணும் செய்ய முடியல. என்ன காரணம்? என்ன காரணம்? கர்த்தருடைய வெளிச்சம் உங்க மேல என்ன பண்ணுச்சு? வீசிக்கிட்டே இருந்துச்சு, வெளிச்சம் வீசிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா என்ன நடந்தது? இந்த வெளிச்சமான இந்த ஜனங்கள், சபிக்க முடியாத இந்த ஜனங்கள், நாசமாக்க முடியாத இந்த ஜனங்கள் என்னாகும்? 25ஆம் அதிகாரத்தில் ஒரு வாதையை கர்த்தர் அவர்களுக்கு மத்தியிலே அனுப்புகிறார். அந்த வாதையினால கிட்டத்தட்ட 24,000 பேர் மடிந்து கேட்கிறேன். கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதைப்படி, கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பதைப்படி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். என் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று நம்முடைய ஜனத்தை விட்டுக் கொடுக்காத தேவன், நம்முடைய ஜனத்தை சபிக்காத தேவன், நம்முடைய ஜனத்தை வெறுக்காத தேவன் இந்த இடத்திலே சுகமாயிருந்தார். இந்த இடத்துல ஏன் அமைதியாயிருந்தார்? ஒரு வாதை வந்து சபைக்குள்ள நுழைந்து 24,000 பேரை சத்து அடைத்து போட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாதையை, இப்படிப்பட்ட ஒரு அழிவை தேவன் ஏன் இந்த இடத்துல அனுமதித்தார்? அப்படி யோசிக்கும் போது ஜனங்கள் மேல ஒரு வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் இருளாய் மாறி, அதுக்கு இந்த தீர்க்கதரிசி கடைசியா ஆசீர்வாதம் போட்டு பாலாக்கிட்ட ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போனான். இந்த ஜனங்களை இப்படிலாம் பண்ணா சபிக்க முடியாது, நான் ஒரு ஐடியா சொல்றேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் ஒரு என்ன சொல்றது, சூனியத்தை போல ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனை சொல்லிட்டு என்ன பண்ணா போனது. அந்த ஆலோசனையை பாலாக் செய்தான் பாருங்க. அந்த எந்த ஜனங்களை ஆண்டவர் சபிக்க மாட்டேன் என்று வைராக்கியமாக இருந்தாரோ அந்த ஜனங்களை சாபத்துக்குள்ளான ஜனங்களாக மாறிப்போன. அதுக்கு காரணம் தெரியுமா? அவருடைய இருளை, அவருடைய வெளிச்சத்தை இழந்து, வெளிச்சத்தை என்ன பண்ணாங்க? அவங்க இழந்து. இன்னைக்கு இந்த காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்கள் மேல் கர்த்தர் தம்முடைய நித்திய வெளிச்சமாக உதித்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் அந்த வெளிச்சத்தை நீங்கள் எழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த இந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எத்தனை பேர் இதுவரைக்கும் நான் சொல்றது புரியுது? இதுவரைக்கும் புரிஞ்சவங்க அல்லேலூயா. அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க? என்ன காரியத்தை இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனா, எந்த ஆலோசனையும் சொல்லிட்டு போனா அப்படின்னு பார்த்தா, அதே போட்டு இரட்டி பார்த்தா ஒரு 3 காரியம் வருது. அந்த 3 காரியத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? முடிச்சிருவோம். நிமிந்து உட்கார்ந்து அல்லேலூயா. ஓகே, வெளிச்சத்தை இழந்து போக 3 காரணங்கள். நம்பர் 1 வாசிங்க. என்னாமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் எடுத்து, என்னாமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிட்டு, என்னாமம் 31:16. பேயோரின் சந்ததியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே. கவனிங்கள், வெளிச்சத்தை இவர்கள் இழந்து போக முதல் காரணம் என்ன? எந்த ஜனத்தை ஆண்டவர் அழிக்க மாட்டேன், எந்த ஜனத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், எந்த ஜனத்தை நான் சபிக்க மாட்டேன், எந்த ஜனத்தை நான் வெறுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டினாரோ அந்த தேவனுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் துரோகம் செய்தார்கள். நம்பர் 1, உன் வெளிச்சத்தை நீ இழந்து போக முதல் காரணம்
கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் செய்வதினால். அல்லேலூயா. என்ன ஆலோசனை சொல்லிட்டு பார்க்கிறான்? இப்படிலாம் பண்ணா இந்த ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, வெறுக்க மாட்டார். இப்படிலாம் பண்ணா இந்த ஆண்டவர் இவங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஆனா ஒன்று சேர்ந்து விட்டு கொடுத்துருவார். என்ன தெரியுமா? துரோகம். கர்த்தருக்கு என்ன பண்ணவை? இவங்களை துரோகம் பண்ணவை. என்ன பண்ணவை? துரோகம் பண்ணவை. அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. காலை வேளையில மனுஷனுக்கு விரோதமா நாம் செய்கிற துரோகங்கள் ஒருவேளை மன்னிக்கப்படலாம். கர்த்தருடைய காலை பிடிச்சு கேள்வினோம். ஆனா கர்த்தருக்கு விரோதமா நாம் துரோகம் செய்வோம் என்றால் மன்னிக்கும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில எந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டியோ, எந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நீ மன்னிக்கப்பட்டியோ, எந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நீ நீதிமானாக மாற்றப்பட்டியோ, எந்த இயேசுவின் இரத்தத்தினாலே கீழே கிடந்து பரிதாபமா இருந்த உன்னை கர்த்தர் தூக்கி நிறுத்தினாரோ அந்த இரத்தத்துக்கு நீ துரோகம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை மனுஷனுக்கு விரோதமா துரோகம் செய்யலாமா அப்படின்னு நீ கேட்கிறீர்கள் என்றால் நான் இப்படி சொல்லிட்டேன். மனுஷனுக்கு விரோதமா துரோகம் செய்தா கூட மன்னிக்கப்படும். ஆனா கர்த்தருக்கு விரோதமா துரோகம் செஞ்சா மன்னிக்கப்படாது, கஷ்டம் அப்படின்னு நான் சொன்னதுனால ஒருவேளை மனுஷனுக்கு விரோதமா துரோகம் பண்ணா கர்த்தரனே ஒருவேளை மன்னிக்கப்படுமா, மனுஷனுக்கு விரோதமா துரோகம் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்பீர்கள் என்றால் நான் அதற்கும் பதில் சொல்ல ஆயத்தமா இருக்கிறேன். கவனிங்கள், நீங்கள் கர்த்தருக்கு துரோகம் பண்ணாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக மனுஷனுக்கு துரோகம் பண்ணவே மாட்டீர்கள். அல்லேலூயா. ஏன்னா பேர் அங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. அங்க கரெக்டா இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பேரண்ட்ஸ் பிள்ளைகள் பிரச்சனை, என் வீட்டுக்காரர் நேசிக்கவே மாட்டாரு, என்ன என் மனைவி என்ன நேசிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்றவங்க கவனிங்க. நீ கர்த்தரை ஒழுங்கா நேசிச்சேனா உன் வீட்டுக்காரர் ஒண்ணு ஒழுங்கா நேசிப்பார். அல்லேலூயா. நீ கர்த்தரை ஒழுங்கா நேசிச்சேனா உன் மனைவி ஒண்ணு ஒழுங்கா நேசிப்பா. அல்லேலூயா. நீ எங்க அறகுறையா நேசிக்கிறதுனாலதான் இங்க அறகுறையா எல்லாம் வருது. விளங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு துரோகம் செய்யாதவர்களாக நம்ம இருக்கணும். கவனிங்க, ஆண்டவருக்கு இவங்க துரோகம் செய்தபடினாலே கர்த்தருடைய சாபம் கோபம் ஜனங்களுக்குள்ள வந்து என்ன செஞ்சாங்களா? துரோகம். எடுத்து வாசிங்க என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும் 25 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் பொத்திட்டு அவர்கள் தேவனை பணிந்து கொண்டார்கள். அதுக்கு அடுத்த வசனம், இப்படி இஸ்ரவேல் பாகால் வேறொரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டு வந்துச்சா. அவன் ரீட் பண்ண நடந்தது ரீட் பண்ணிட்டானா? அவன் செய்ய நினைச்சத செஞ்சு முடிச்சானா? 3 அதிகாரத்துல கஷ்டப்பட்டான். இல்ல கரெக்டா? அங்க போய் பாக்குறேன், இங்க போய் பாக்குறேன், அங்க போய் நிமிஷம் பாக்குறேன், இங்க போய் நிமிஷம் பாக்குறேன், எனக்கு அங்க பலிய ரெடி பண்ணு, இங்க பலிய ரெடி பண்ணு, அவங்க அங்க போனா நான் ஜனங்களை தவிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா வேலை நடக்கல. வெளிச்சம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனா அந்த வெளிச்சம் எப்ப தெரியுமா போச்சு, விலகுச்சு? இவங்க கர்த்தருக்கு துரோகம் பண்ணி பாகால் பேயோரை பற்றி கொண்டதினால் கர்த்தருடைய கோபம் இவர்கள் மேல் மூண்டது. அல்லேலூயா. நீங்க அந்த அதிகாரத்துல அப்படியே பாத்தீங்கன்னா 9ஆம் வசனம் பாருங்க. அந்த பாதையினாலே செத்தவர்கள் 24,000. 24 ஒரு விட்டு கொடுக்க மாட்டேன், ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேன். கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி, ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேன். வைராக்கியமா முடிச்சுட்டு இருந்தாரு. இப்ப 24,000 சத்துட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்காரு. சொல்றது 24,000 சத்துட்டு இருக்காங்க, பார்க்கிறாரு. ஆரோடு மோசையும் கர்த்தருடைய ஆலயத்திலே வஸ்திரங்களை, கர்த்தருடைய சமூகத்திலே வஸ்திரங்களை கழித்து தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைந்து ஆரோடு என்ன செய்கிறான்? ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுக்கும் மனுஷனுக்கு நடுவாக நின்று பரிந்து பேசுகிறான். அப்பொழுது கர்த்தர் இறக்கப்பட்டு வாருகிறது. அல்லேலூயா. அங்க பக்தி வைராக்கியம் பக்தி வைராக்கியம் காண்பிட்டு ஒரு மனுஷன், அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார், கனம் பண்ணி. அல்லேலூயா. நாமே என்ன சொல்ல விரும்புகிறேன் கவனியுங்கள்.
தேவனுக்கு துரோகம் செய்யாதவர்களாக இருக்கு. நீங்க இந்த காலை வேளையில தேவ ஆராதனைக்கு வந்திருக்கிற, தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற, துதிக்க வந்திருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற நாம் எந்த இடத்துல தேவனுக்கு நாம் துரோகம் செய்கிறோம் என்பதை பற்றி, உங்கள் வேலை ஸ்தலத்துல ஆண்டவருக்கு துரோகம் செய்கிறீர்களா? உங்கள் குடும்ப வாழ்க்கையில தேவனுக்கு நீங்க துரோகம் செய்கிறீர்களா? இல்ல உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க தேவனுக்கு துரோகம் செய்கிறீர்களா? இல்ல உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நீங்க தேவனுக்கு துரோகம் செய்கிறீர்களா? எந்த இடத்துல நீங்க துரோகம் செய்தவர்களாக இருந்தாலும் கர்த்தர் இந்த இடத்துல அந்த இருளை வெளிச்சமாக மாற்றி உங்கள் துரோகத்தை மன்னித்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க கர்த்தர் இந்த காலைகளிலே உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு துரோகம் செய்யப்படும். ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4-5 வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 23, 4-5 வசனத்தை படிக்கலாம். நீங்கள் எகிப்திலே புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தம் உன்னை சபிக்கும்படி இஸ்ரவேலே, தேவ ஜனமே, தேவனுக்கு புத்திரர்களே, தேவகுமாரிகளே, தேவகுமாரத்திகளே, இந்த காலை வரையில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கேளுங்கள். அசிமம் உன்னை சபிக்கும்படி, யாரை சபிக்கும்படி? நம்மளை சபிக்கும்படியாய் ஊராகிய பெத்தேலிலிருந்து குமாரன் பிள்ளையாவுக்கு கோல் பேசி அவனை அழைத்து அனுப்பதன் நிமித்தம் இப்படி செய்ய வேண்டாம். கோலி பேசிட்டான். உன்னை சபிக்கிறதுக்கு கோலி பேசிட்டான். உன்னை நாசமாக்குறதுக்கு கோலி பேசிட்டான். உன் வியாபாரத்தை லாஸ் பண்றதுக்கு கோலி பேசிட்டான். உன் வேலைய, உன்னுடைய வேலைய நாசமாக்குறதுக்கு கோலி பேசிட்டான். உன் குடும்பத்தை இல்லாமல் போல பண்றதுக்கு கோலி பேசிட்டான். உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழிப்பதற்கு கோலி பேசிட்டான். உன் வாழ்க்கையை நாசமாக்குவதற்கு கோலி பேசிட்டான். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சாராம் பாருங்க. அடுத்த வசனம், தேவனாகிய கர்த்தர் செவி கொடுங்க, சித்தம் இல்லாமல் கரங்களை தட்டி தேவனை படுத்துங்க. யாரு கூலி கொடுக்கலன்னு சொன்னாலும் சரி, யாரு கூலிக்கு ஆசைப்பட்டு உன்னை அழிக்கிறதுக்கு எழுதி வந்தாலும் சரி, அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தாலும் அப்படியே நடக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் சரி, நான் விட்டுருவேனா? ஏண்டா பெரிய தீர்க்கதரிசி, நீ வாயத்திலிருந்து சொன்னா எல்லாம் நடக்குன்றதுக்காக நீ அங்க கூலி வாங்கிட்டு என் ஜனங்களை அழிக்க முடிய நீ வருவ, நான் உனக்கு பர்மிஷன் கொடுப்பனா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறான், அவனுக்கு கர்த்தர் பர்மிஷன் கொடுக்கணும். கைட்டு நான் உங்களை அழிக்க வருகிற எந்த ஆவிகளுக்கும் கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். கர்த்தரை தாண்டிதான் உங்களை சந்திக்கணும். அது உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கிற பொறாமையால் எழுப்பக்கூடிய வல்லமைகளாக இருந்தாலும், அது மனுஷிக வல்லமைகளாக இருந்தாலும் சரி, அது எந்த அதிகாரமா இருந்தாலும் சரி, கர்த்தரை தாண்டிதான் ஒன்னா உங்ககிட்ட வரும். அவன் கர்த்தரை டச் பண்ணும் போதே ஒன்றுல மூப்படுவோம். கரெக்டுங்களா? கர்த்தர் என்ன பண்ணியா? பிள்ளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாம, அவருக்கு சித்தம் இல்லையாங்க, அவருக்கு விருப்பம் இல்லையாங்க. ஐயோ, ஜனத்தனை எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? யூதாவே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ உன்னுடைய ஜனம் அல்லவா? உன் தாயின் கருவிலை உருவாக்கும் உன்னை நான் உன்னை முன்குறித்து தெரிந்து கொண்டு உன்னை அழைத்து கொண்டு வந்தேனே. இந்த பாதி வழியில, இந்த வனாந்திரத்துல நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்ன நம்பின அங்கிருந்து வந்த உன்னை நான் பரம கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன். எத்தனை ஜனங்கள் சுத்தம் நமக்கு அனுமதி கொடுக்கல. ஏன் அனுமதி கொடுக்கல? எல்லாம் பைபிள கையில வச்சிருக்கீங்களா? கையில வச்சிருக்கீங்களா? ஏன் அனுமதி கொடுக்கல? நமக்கு கர்த்தர் செவி கொடுக்க சித்தம் இல்லாமல்
அப்படியே படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியா கரங்களை தட்டி நல்ல கருத்தை ஆனாலும் உன்னை இன்றைக்கும் அவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய அவருடைய சமூகத்திலே உன்னை ஆண்டவர் வந்திருக்கிறார். எதற்காக? அவர் உண்மையிலே ஆண்டவர் தோன்றபடியா. காலை வேளையில ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்காரர் உங்க மேல அன்பா இருக்கிறதுனால மட்டும் நீங்க நிக்கல. உங்க மனைவி உங்க மேல அன்பா இருக்கிறதுனால நிக்கல. உங்க பெற்றோர்கள் உங்களை வயிற்றுல சுமந்து பெற்று எடுத்து உங்களை பாலூட்டி சீராக்கி வளர்த்ததுனால நீங்க நிக்கல. உங்க பிள்ளைகளுடைய தயவுனால நீங்க நிக்கல. அல்லேலூயா. கர்த்தர் உங்க மேல அன்பு வச்சிருக்காரு, அதனாலதான் நீங்க நிக்கல. அல்லேலூயா. அந்த அன்புக்கு துரோகம் செய்யலாமா? அந்த அன்புக்கு துரோகம் செய்யலாமா? காலையில ஆராதனைக்கு வரேன்னு சொல்லி ஆராதனைக்கு வந்து ஓ துதி அல்லேலூயா பாடுவோம் பாடிட்டு சாயந்தரம் போய் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ற? உப்பும் மிளகா பொடியை எடுத்து மிளகா எடுத்து தலையை சுத்தி துப்பி துப்பி அடுப்புல போற. 6 மணி ஆனா உப்பு கொடுக்க மாட்டேன் பேசுறேன். நான் சொல்றது அது வேணும், அதெல்லாம் செய்யக்கூடாது. பைபிள்ல போட்டுட்டா. அல்லேலூயா. நான் கிழமை பாக்குறேன் கிளிய வச்சு புலி அப்ப பாத்தீங்கன்னா கிளி ஒரு பெட்டியில போட்டுக்கிட்டு ஊரை சுத்தி இருப்பான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அது பாவம். அறிவில்லாத கிளி ஏதோ ஒரு சீட்டு தூக்கி போடுது. அதுக்கு முன்னாடி கையில நீங்க உட்கார்ந்து இருக்க. உனக்காக 2 கைகளை விரித்து என் தேவன் அந்த கையை பார்த்து உணர்வீங்க. இந்த கையை அங்க நீங்க உட்கார்ந்து இருக்க. இந்த பிரசங்கத்தை அனைத்தும் செய்யும் போது ஆண்டவனோட இடைப்பட்டார். எத்தனை அழிவுகள் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை நிர்மூலங்கள் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் உன்னைய உள்ளங்கையில வந்து உள்ளங்கையில கலங்குதா? கலங்கணும். பண்ணலாமா? அவனுக்கு துரோகம் பண்ணலாமா? நாளை வேளை எந்த இடத்துல நீங்க ஆண்டவருக்கு துரோகம், எந்த இடத்துல சொந்தக்காரர்களை சமாதானப்படுத்துவதற்கு, நண்பர்களை சமாதானப்படுத்துவதற்கு, சொந்த பந்தங்களை திருப்திப்படுத்துவதற்கு, மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கு, யாரோ ஒரு மனுஷனுடைய முகம் சுழித்து போகக்கூடாது என்பதற்காக நீ கர்த்தருடைய முகத்தை சொல்லிய பண்ணுறிய. அல்லேலூயா. துரோகம், துரோகம், துரோகம். அல்லேலூயா. எது விக்கிரக ஆராதனை? ஒருவேளை நீங்கள் கேட்க, நாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை நாங்க பண்ணோமா? நாங்க அப்படியே அடிக்கடி உட்கார்ந்து இல்ல. அப்படி செய்தால் மட்டும் அது விக்கிரக ஆராதனை இல்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஒரு பிரச்சனைக்கு கொடுத்து உட்கார்ந்து இருக்கேன், அது விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. கஷ்டத்துல, பலவீனத்துல, நெருக்கத்துல ஆண்டவரே இந்த நெருக்கத்தை மாறினா, இந்த பிரச்சனை என்ன விட்டு மாறினா, இந்த வியாதி என்ன விட்டு மாறினா, என் பிள்ளைக்கு சுகமாயிட்டா, என் மனைவிக்கு சுகமாயிட்டா, என் புருஷனுக்கு சுகமாயிட்டா, என்னுடைய பெற்றோருக்கு சுகமாயிட்டா, நான் இந்த காரியத்தை செய்யறேன், நான் உமக்காக வாழ்றேன், ஊழியம் செய்யறேன் அப்படி வாயை திறந்து சொன்னியே, இப்ப இந்த மறந்து போய் உட்காந்துக்கிறீங்க. நீதான் துரோகம் செய்யற. அல்லேலூயா. அல்லேலூயா. அது எங்காட்டி நேரத்துல உனக்கு உதவி செய்தாரு. சொந்த பந்தங்கள் கூட போன் அடிச்சு, ஆனா அந்த போன் கூட அவங்க எடுக்கல. உன் நம்பர் பார்த்துட்டு அப்படியே உன் நம்பர் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த இடுக்கத்துல உட்கார்ந்து ஐயோ என் கூப்பிட்ட பாரு, அந்த வார்த்தையை கேட்டு உன்னை ரத்திக்க வருவது ஓடி வந்தார். எத்தனை போன் கால் பண்ணிருக்கோம் பிரச்சனை இல்லை. எத்தனை பேருக்கு நீ போன் பண்ணிருக்கோம் உன்னுடைய காரியத்துல இடுக்கத்துல. அல்லேலூயா. எத்தனை பேர் எடுத்தாங்க போன, எத்தனை பேர் எடுத்தாங்க போன, நம்பர் பார்த்து போன வைக்கல, காசு கேட்க போது போன வைக்கல.
அல்லேலூயா. ஆனா உனக்குன்னு ஒரு வாசலை திறந்தாருங்க. அல்லேலூயா. பிறருக்கு துரோகம் செய்யும். வாயை திறந்து என்ன சொன்னிய, என்ன ஒப்பு கொடுத்து, என்ன வாயை திறந்து அப்போ சமூகத்துல ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்துருங்க, என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழுவேன் சொன்னிய. இப்போ ஒரு தேவ சமூகத்துக்கு வந்து உட்கார்றதுக்கு நேரம் இல்லை உனக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறது புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அலைங்க, முயற்சி அலைங்க, கரங்களை அசைட்டு அலைங்க. உண்மையிலே ஒரு விஷயத்தை சொல்றேங்க. காலை வேளையில இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாஸ்டர்களும் நேசிக்கும். நமக்கு எதனா ஒண்ணு செஞ்சுட்டா அதுக்கு பதிலா நம்ம அவங்களுக்கு எதனா ஒண்ணு செய்ய எதிர்பார்ப்போம். கிடைக்குங்களா? ஒருவேளை அது நம்ம கிட்ட அவங்களுக்கு கிடைக்கணும்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உடனே அவங்க நமக்கு செய்யறத சொல்லுங்க ஸ்டாப் பண்ணி, ஆனா எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம மேல அன்பு செலுத்த அந்த அன்புக்கு என்ன செய்யாது சொல்லுமா? ஆலயத்துக்கு வரும்போது நம்ம எப்படி வருகிறோம், வேலைக்கு போகும்போது நம்ம எப்படி போறோம், ஆலயத்துக்கு வரும்போது கலைச்சு போட்டு வர முடியாது. எல்லா இடத்திலும் தேவன் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். அவருக்கு விரோதமாக துரோகம் செய்யாது. நீதிமொழிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, துரோகிகள் பூமியில் இராதபடிக்கு நிர்மூலமாவார். நீதிமொழிகள் 2:22. அதே நீதிமொழிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தீவினைகளை பிடிபடுவார்கள் துரோகிகள். அதே நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, துரோகிகள் தீவினைகளிலே பிடிபடுவார்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலே சேவான் தன்னுடைய பிரசங்க வாக்கியத்திலே 52ஆம் வசனத்திலே, நீங்கள் அவருக்கு துரோகம் பண்ணி அவரை கொலை செய்தீர்கள். இன்றைக்கு வெளியே நிறைய பேர் தேவனுக்கு துரோகம் செய்யறாங்க. ஆனா நாமும் அந்த துரோகத்தை என்ன பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நீங்க துரோகம் பண்ண செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் நமக்கு அது லைட் போட்டிருக்காரு. போட்டாரா? எந்த இடத்துல நீ துரோகம் பண்ற, எந்த இடத்துல துரோகத்தை டிராவல் பண்ணிட்டு இருக்க, எந்த இடத்துல நீ துரோகத்துல இருக்கிறன்றத கர்த்தர் கரெக்டா சொல்லிருக்கு. தயவு செய்து அதை என்ன பண்ண இன்னைக்கு சொல்லுங்க சொல்லுங்க மாற்றிக்கொள்ளும். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாம் கவனிக்கணும். 1 சாமுவேல் 15:23 எடுத்தவங்க வாசிக்கணும் சீக்கிரம். 1 சாமுவேல் 15:23. இரண்டாக பண்ணுதல் பிள்ளைசூனியத்திற்கும் பிள்ளைசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. அப்பதான் நீங்க விக்கிரக ஆராதனைனா அப்படி பண்றதுதான் இல்ல, முரட்டாட்டம் பண்ணக்கூடாதுதான். ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காரு, திருப்பி திருப்பி ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். ஆனா அந்த காரியத்தை மட்டாட்டம் பண்ணிட்டே உட்காந்துக்கிற, கீழ்படிய மாட்டேன்னு உட்காந்துக்கிற, நான் மாத்திக்க மாட்டேன்னு உட்காந்துக்கிற. கவனிங்க, ஆண்டவர் பேசும்போது நாம் விலகி போகலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக ஒருபோதும் நம்ம விலகி போக முடியாது. கரெக்டுங்களா? அதே ஆண்டவர் மட்டும் பேசி கொண்டாங்க, நமக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி நமக்கும் அந்த வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி என்ன பண்ணிருக்கலாம், உட்கார்ந்து இருக்கலாங்க. நமக்கு அந்த வார்த்தைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னு உட்கார்ந்து இருக்கலாம். அப்படி உட்கார்ந்து இருக்கிறது கவனிங்க, ஒருவேளை நமக்கு வேணா திருப்தியை கொடுக்கலாம். ஆனா கர்த்தர் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் துல்லியமா கணக்கு போட்டுருவார். அந்த துரோகத்துல இருந்து இன்னைக்கு நம்ம வெளியே வரும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவருக்கு செய்கிறது கர்த்தருக்கு செய்யற அந்த துரோகத்துல இருந்து நான் வெளியே வரேன். இனி அந்த துரோகத்துல டிராவல் பண்ண மாட்டேன், இனி அந்த துரோகத்துல நான் இருக்க மாட்டேன். போதும், துரோகத்துல இருந்து 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 இழந்ததெல்லாம் போதும். இனி அந்த துரோகத்துல என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுங்க. இந்த காலைகளில் ஆண்டவர் என்கிட்ட பேசினாருங்க, நீங்க துரோகம் செய்யாதவர்களா இருந்தா வெளிச்சம் உங்களோட துரோகம் செஞ்சீங்கன்னா வெளிச்சம் விலகி. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வெளிச்சம் விலகி போனதுக்கு முதல். இரண்டாவது, யூதாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், யூதாவின் புஸ்தகம் 11ஆம் வசனம். சாரி, ஏன்னா அது ஒரே சாப்டர் தான் இருக்கு. 11ஆம் வசனம் வாசிங்க, டைம் இல்ல, சீக்கிரம். வஞ்சகத்திலே
கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைத்தோடி இன்னொருத்தர் 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை இன்னொருத்தர் எடுத்து வாசியுங்கள். 2:15 செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி. அல்லேலூயா, ஆமென். மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மீகா 6:5 வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் ஜனமே மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும் சித்தீம் தொடங்கி பில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கோ. நம்பர் 2, இந்த பாலாக் இவனுக்கு அநீதத்தின் கூலியை கொடுத்தான். அந்த கூலியை என்ன பண்ணா விரும்பணும். அந்த காரியத்துல முழு இஸ்ரவேல் ஜனங்களும் அதுல விழுந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வெளிச்சம் இருளாய் போவதற்கு காரணம் என்ன? வெளிச்சம் நம்மை விட்டு விலகுவதற்கான முதல் காரணம் நம்முடைய கர்த்தருக்கு விரோதமா நம்ம செய்கிற துரோகம். 2வது, அநீதத்தின் கூலியை விரும்புவது. அநீதத்தின் கூலி விளங்குதுங்களா? அநீதத்தின் கூலினா என்னது? அதிகமா சம்பாதிக்கிட்டா அநீதத்தின் கூலி. அநீதத்தின் கூலி விளங்குதுங்களா? அல்லேலூயா, அநியாயம். விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்க. அதாவது நான் சொல்றோமா, நமக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரா? நமக்கு தேவையானது எல்லாம் ஆண்டவர், நமக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரா? எத்தனை பேருக்கு போட்ட ட்ரெஸ் தாங்க, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸே இல்லைங்க எனக்கு அப்படின்றவங்க. போட்டு வந்துருக்கேன்னா இது ஒண்ணுதான், அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது அப்படின்றவங்க யாரா இருக்கீங்களா? அதாவது பீரோ திறந்தாலே அமுக்கி குளிர்ச்சி சரிந்து விழும்படி சரிந்து விழுது பீரோ திறந்தாலே. ஏன்னா அந்த நம்ம எடுத்து வைக்கிறது திருப்பி விழுதுப்போம். அப்ப அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நமக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்காரா? சரி, ஓகே. சாப்பாடு எத்தனை பேர் சாப்பாடு கூட வழி இல்லைங்க. 3 நாள் கொல்ல பசி யாரும் சொல்ல முடியுமா? அப்படிதான் வந்துக்க மாட்டீங்களா? ஓகே, எல்லாம் திருப்தியா சாப்பிடுறோம். கரெக்ட். நம்ம வீட்டுல சாப்பாடு செஞ்சு நம்ம சாப்பிடும் போது யாராவது பிச்சைக்காரன் வந்து சாப்பாடு கொடுப்போமா? கொடுக்குற அளவுக்கு இருக்கா? கொடுக்குற அளவுக்கு இருக்கா? ஒருத்தன் தன்னுடைய சாப்பாட்டை தன் குடும்பத்தார் சாப்பிட்டு இன்னொரு பிச்சைக்காரன் கொடுத்தா அவன் தான் பணக்காரங்க. அவன்தான் யாரா? அப்ப ஆண்டு திருப்தியா போசிடா? சரி, ஓகே. இல்லங்க, செலவுக்கு காசே இல்லை சுத்தமா. ஒத்த பிசா கூட என்கிட்ட இல்லை. ஒத்த பிசா தான் நான் பல போட்டேன். அதான் சில்லறையா ஒருத்தம். அல்லேலூயா. இதெல்லாம் வந்து காணிக்கணும் 10 ரூபாய் 20 ரூபாய் தான், அதுக்கு மேல ஏற. அதுல காணிக்கணும் 10 ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்டா? அல்லேலூயா. 10 ரூபாய் 20 ரூபாய் 10 வருஷமா அதே தான், மாறவே இல்லை. அல்லேலூயா. டீ கடைக்கு கொடுக்குற காசு தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. விளங்குறவங்க ஆமென். வாங்குற பால் பாக்கெட் மொத்த கொண்டு என்ன ஆகுது? ஏறுது. பிஸ்கட் பாக்கெட்டு ஏறு. அல்லேலூயா. இட்லி சுடுற 1000 மட்டும் ரேட் ஏத்துது. விளங்குறவங்க ஆமென். அல்லேலூயா. நம்ம காணிக்கு கூட ரேட் காணிக்கு அளவு மட்டும் ஏற மாட்டீங்க. அதே 10 ரூபாய் காணிக்கு எங்க 10 ரூபாய் மேடு காணிக்கான 10 ரூபாய். ஏன் ஒரு 50 ஆயிட்டு 20 ரூபாய். அதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அல்லேலூயா. சரி, ஓகே, விட்டுருங்க. சரி, அதெல்லாம் மாறும். ஆமென். சரி, இப்போ எந்த காசே இல்லைங்க. இல்லைங்க, முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் சாப்பாடு செய்யறது காசு இல்லை. இது யாராவது இல்ல எல்லாருக்கும் ஆண்டு திருப்தியா கொடுத்துக்கிறாருல. என்னன்னா நாம இருக்கிறது போதும் என்று இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதே இருக்கிறது. அப்போ மீகா புத்தகத்துல இருக்கிறவங்க, மீகா புத்தகம் இருக்கீங்களா? அதுல 10ஆம் வசனம், துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கனுக்கு சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலம் இன்னும் இருக்கிறதல்லவா? கள்ள தரப்பும் கள்ள பைக்கற்ற பையும் இருக்கும் போது அவர்களை சுத்தம் உள்ளவன் என்று எண்ணி வேணும். கவனிங்க, நம்முடைய கை சுத்தமா இருக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். அதே சொல்லுங்க. அல்லேலூயா. நீதி. ஆமென். பண விஷயத்துல அல்லேலூயா. கவனிங்க, எதற்கும் நம்ம அடிமையாக கூடாது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. யூதாஸ், இவங்க எல்லாம் இந்த காரியத்துல விழுந்து போனா அவன் வெளிச்சத்தை குறைக்கிறதுக்கு பிசாசு
இரண்டாவது செய்யற டெக்னிக் என்ன தெரியுமா? அநீதத்தின் கூலி. என்னது? அநீதத்தின் கூலி. அல்லேலூயா. ஒரு தவறான காரியத்தை உங்ககிட்ட என்ன பண்ணிடுவோம்? பதில் சொல்றான், இங்க வா, இங்க வந்து செல்லு சொல்லட்டுமா? தேவையில்லாத சிக்கல் போய் என்ன பண்ணாதீங்க, மாட்டுக்கு மலங்குறவங்க மாத்திரம். எனக்கு மேக்ஸிமம் இந்த காரியத்துல நான் வந்து என்ன சொல்றது, நான் வந்து அதுக்கெல்லாம் ஓகே சொல்றது கிடையாது. ஏன்னா சப்போர்ட் பண்றது கிடையாது. சொல்லுவாங்க, இங்க தலைவியாயிரு, நீ தலைவியா இருந்தா 10 பேர் 15 பேர் ஆளுக்கு 1000 15,000 உனக்கு கலங்குதுங்களா? இதுல 2 கேஸ் வாங்கிட்டு தூக்கி ஓடி போச்சு வச்சுக்கோங்க. யார் தலை உருவணும்? இந்த தலைவியா ஒருத்தவங்க தான் பார்த்தீங்களா, அவங்க தலை என்ன பண்ணும்? அப்போ இதெல்லாம் என்னது? சரி, இவங்க தலை உருவது மட்டும் இல்ல, அடுத்து என்ன ஆகும்? வீட்டுல 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 பிரச்சனை ஆகுமா? விளங்குதா? கவனிங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத, இதுதான் நமக்கு தேவையா? கரெக்டுங்களா? ஆண்டவர் கொடுத்தாரா? வேலைக்கு போனோமா? சம்பாதிச்சோமா? கர்த்தருக்கு தசமபாகத்தை உண்மையா கொடுத்தோமா? அல்லேலூயா. மீதியை வச்சு கர்த்தருக்கு சோதனை பண்ணி நல்லா சாப்பிட்டு நிம்மதியா இருந்தோமா? முடிஞ்சது வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் என்ன செய்தா? அந்த அநீதத்தின் கூலி என்ன பண்ணா? விரும்பினான். அல்லேலூயா. இந்த அநீதத்தின் கூலி இவனை என்ன செய்தது என்றால், கவனிங்க, ஜனங்களுடைய அந்த வெளிச்சத்தை அவர்களை விட்டு விலக செய்யும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஒருவன் அதற்குள்ள போயிட்டான்னா, இங்க போனா எனக்கு இவ்வளவு கிடைக்கும், இங்க போனா எனக்கு அந்த தாட் மாறணும். தாட் என்ன பண்ணணும்? இங்க போனா இதை செஞ்சா எனக்கு இவ்வளவு கிடைக்கும், இந்த செஞ்சு இவ்வளவு லாபம் கிடைக்கும். இல்லைங்க, நான் வேலைக்கு போனா எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கும். அதுதான் நம்ம சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா. சாதாரணமா பண்ற எழுப்புதெல்லாம் இன்னைக்கு காசுங்க. வீடு இங்க இருக்குன்னு சொன்னா ஒரு காசு. உங்களுக்கு தெரியுமா? வீடு இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சரி, ஓகே, பிரச்சாரே பண்றாங்க, பண்ணிட்டு போட்டு விடுங்க. தேவ பிள்ளைகள் அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு உதவி தானே. இங்க வீடு இருக்கு, வாங்க, இவங்க தான் ஹவுஸ் ஓனர், இவங்க கிட்ட என்ன பண்ணுங்க, நான் பேசி நம்மால் என்ன பண்றது தெரியுமா? சொல்றது ரொம்ப என்ன சொல்றது, அப்படியே போகுது எங்கயோ. இது ஒரு மறைமுகமா, நான் சொல்ற மறைமுகமா பல கட்ட எல்லாத்தையும் பார்த்துருக்க. ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த காரியத்துல மிகவும் ஜாக்கிரதையா இருங்கள். தேவன் நமக்கு தேவையானது. நீங்க சொல்லுங்க, ஒரு ஆள் பார்த்தா எனக்கு பத்தல, 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க கொடுங்க. எனக்கு பத்தல, ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க கொடுங்க. எனக்கு பத்தல, ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க கொடுங்க. இருக்கிற சம்பளத்துல உண்மையா தசமமாக போட்டு நீ கேளு, கொடுப்பாரு. விளங்குறவங்க மாத்திரம் அதை போட முடியாம எடுத்து வச்சிருந்தா ஆண்டு ஒண்ணு தெரியுது. அல்லேலூயா. அப்ப 2வது காரியம், அநீதித்தின் கூலியை விரும்பினார்கள். அதனால அவங்க வெளிச்சு அவங்களை விட்டு என்ன செஞ்சிருச்சு? விலகி போயிடுச்சு. 3வது என்னாகும் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏன்னா 25:1 நேரம் இல்லை. 25:1 இஸ்ரவேல் சித்தியிலே தங்கி இருக்க ஜனங்கள் மோவாபிய குமாரத்திகளோட வெற்றித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இவரை பார்த்து ஆண்டவர் என்னங்க சொன்னாரு? 23ஆம் அதிகாரத்துல 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. 23:9 கண்களை உச்சியிலிருந்து நான் அவர்களை கண்டு பார்க்கிறேன். ஜாதிகளோட கலவ மாட்டாங்க. எப்படி சொல்றாரு? இவ்வளவு வைரக்தம் பேசுற ஜாதிகளோட என்ன பண்ண மாட்டாங்களாம்? கலவ மாட்டாங்களாம். அதே 21ஆம் வசனம் பாருங்க. 21ஆம் வசனம், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலை குற்றம் பார்க்கிறதும் இல்லை. கரெக்டுங்களா? அப்ப அவ்வளவு வைரமா பேசுற இந்த ஜனங்க பயிற்சி 25:1 என்ன பண்ணிடுச்சு? அல்லேலூயா. ஆமென். அந்நிய ஜாதிகளோடு கலந்து இருக்கும். 3வது சொன்னேன், கர்த்தருக்கு விரோதமா அக்கிரமம் துரோகம் பண்ணுவது. 2வது அநீதத்தின் கூலியை விரும்புவது. அநீதத்தின் கூலியை விரும்பாதீங்க. நம்முடைய விருப்பம் அது மேல இருக்கக்கூடாது, தேவன் மேல இருக்கக்கூடாது. 3வது அந்நிய ஜாதியோடு கலந்து. கலந்தெல்லாம் இருக்கக்கூடாது, தனியா இருக்கும், பரிசுத்த ஜாதியா இருக்கும். அது ஆண்டோட எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாரு. அதுங்களா இப்படி ஆண்டவர் எப்படிப்பட்ட சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர்
நீங்க பாத்தீங்கன்னா வந்துடும். தேவதைகளின் கர்த்தர் அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. சரியா? ஓகே. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் நேற்றும் பரிசுத்தர், என்றும் பரிசுத்தர், நாளையும் பரிசுத்தர். எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே கவலைப்படாத, நான் ஆரம்பம். ஆனா உழுந்துட்டு ஆண்டவரே, முடியாத ஆண்டவரே, கவலைப்படாதடா, நாளையில நான் தூக்கி போயிடுறேன். அல்லேலூயா. இல்லாண்டு ரொம்ப ரொம்ப அடியில போயிட்டு ஆண்டவரே, இனிமே யார் நினைச்சாலும் என்ன காப்பாத்துடைய முற்றுகான்னு போயிருந்தாண்டவரே, முற்றா நீ எங்க இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன், தூக்கி நிறுத்துவேன். ஏன் தரப்படுத்துல அப்படியே கைய கொடுத்து ஒண்ணு தூக்கிட்டு வந்துருவாரு. ஆனா பரிசுத்தத்துல வந்து பரிசுத்தம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்தார். அல்லேலூயா. அந்நிய சாதிகளோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, கலவக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கலந்திருக்க கூடாது. ஆமென். மிக்ஸ் ஆக கூடாது. அல்லேலூயா. நம்ம யாரு? பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதின்றோம். ஆமென். பரிசுத்த ஜாதி நாங்க சொல்றோம். ஆமென். பரிசுத்த ஜாதி நாங்க. ஓகே. பரிசுத்த ஜாதி அசுத்த ஜாதியோட என்ன பண்ணக்கூடாது, புறஜாதியோட என்ன பண்ணக்கூடாது, அப்படி கலந்து இருக்க கூடாது. அல்லேலூயா. சொல்லுவாங்க ஊரோட ஒத்து போ, ஜனங்களோட ஒத்து போ. ஜனங்களோட பிரச்சனை உனக்கு என்ன செய்யணும், வரும். அவ்வளவுதான். அல்லேலூயா. கலந்து இருக்கலாம், கலந்து போலாம், ஒண்ணும் பிரச்சனை. அதே போலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை. ஆடி மாசம் வந்தா அங்க போயிடலாம், செப்டம்பர் மாசம் வந்தா இங்க போயிடலாம், டிசம்பர் மாசம் வந்தா இங்க வந்துடலாம். அப்படி கலந்து போயிடலாம். அம்மா எல்லாமுக்குள்ள எப்படி வந்தாரு? அல்லேலூயா. இந்த கதையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அல்லேலூயா. ஆமென். கலந்து போறான். உனக்கு மொட்டை அடிக்கிறது வேற இடமே கிடைக்கல. அல்லேலூயா. நீ அங்கதான் போய் மொட்டை அடிப்பியா? தண்ணியில ஏற்று பாவம் சாப்பிடுறது. அல்லேலூயா. கேட்டு நாம மொட்டை அடிக்கத்தான் போகிறோம். கேட்டு நாங்க எங்க போறோம், எங்க போறோம்? சுத்தி பார்க்க போறோம். அல்லேலூயா. சும்மா தான் போனோம். இந்த மொட்டை அடிக்க போனா சாத்தா மொட்டை அடிச்சிருவாங்க. அல்லேலூயா. சும்மா பார்க்க போனா சும்மா பின்னாடியே என்ன பண்ணிடுவோம், வந்துடும். அல்லேலூயா. அந்த என்ன சொல்லு, கலந்துங்கிறத நாம ஜாதிகளோடு கலவாமல் தனியே மாசு பண்ணக்கூடியவர்கள். அல்லேலூயா. ஆமென். அந்த ஒரு பரிசுத்தம் நமக்கு, அந்த பரிசுத்தத்துக்கு மேல ஒரு வைராக்கியம் நமக்குள்ள என்ன பண்ணும், அனல் மூண்டி எழுமணும். புரிஞ்சவங்க. அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் கூட்டான் போறது, சொந்தக்காரன் கூட்டான் போறது, அப்படியே ஒரு நாள் சேவ் பண்றது, அப்படியே என்ன பண்றது, அப்படியே கலந்து இருக்கிறது. எப்படி கலந்து இருக்கிறது? கூல் ட்ரிங்க்ஸோட என்ன கலந்து கொடுத்தா குடிச்சுங்கிறது. ஏன்னா கலந்து இருக்காங்கல்ல, கலந்து இருந்தா அந்த கலக்கெல்லாம் என்ன பண்ணிடும், வந்துடும். அப்ப ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் இதுல ஒருபோதும் நமக்கு என்ன பண்ண மாட்டாரு, உதவி செய்ய மாட்டாரு. பரிசுத்தமா இருந்தா நீ எந்த கால்விடல இருந்தாலும் நான் தூக்குவேன். ஆனா இந்த அதை மட்டும் விட்டான்னு வச்சுக்கோ, உனக்கு உதவி செய்ய ஆண்டவர். ஏன்னா அவர் பரிசுத்தர். யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல கத்த சொல்ற, அந்நிய ஜாதிகளோடு என்ன பண்ணக்கூடாது, நீங்க கலவ கூடாது. யோசுவாவின் புஸ்தகம் 23:12-13 12-13 நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ள மீதியான ஜாதிகளை சேர்த்து அவரோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவரிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்து விட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கன்னியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாக. எந்த இடத்துல நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் பரவாயில்லன்னு போனியோ, அதுவே உனக்கு முள்ளா மாறிடும், அதுவே உனக்கு சவுக்கா மாறிடும். புரிஞ்சுக்கலாமே. அப்புறம் ஒரு நாள் நீ வெளியே வரணும்னு நினைப்பேன், வரவே முடியும். அது உனக்கு பிடிச்சு அது என்ன பண்ணிக்கும். அல்லேலூயா. ரொம்ப ஒரு மனுஷன் ரொம்ப பிடிச்சு ரொம்ப இதுவாயிடுச்சு. டாக்டர் போய் பார்த்தா டாக்டர் கேட்டாரு, ஏன் இந்த மாதிரி குடிச்சு உடம்பு மாதிரி கெடுத்துருக்கேன். இல்ல டாக்டர், ஆரம்பத்துல நான் போய் அதை முடிச்சேன்,
இப்ப அது ஆரம்பத்துல பிடிச்சாரு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணீங்க இவர அந்த அளவுக்கு போகணும். அப்ப எப்படி அந்த அளவுக்கு போகக்கூடாதுன்னா அப்ப லைட்டா பிச்சு விடுவார் பிச்சு விளங்குதுங்களா? அப்ப இந்த காரியத்தை நம்ம ஜாதிகளோடு கலவரணும். நமக்கு இருக்கிற சட்டம் தான். இந்த சட்டம் என்ன சொல்லுதோ எல்லாம் பாருங்க. என்ன சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் என்ன சொல்லுது? அதன்படிதான் நம்ம என்ன பண்ணணும், வாழணும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. 3:9 சொல்லுது அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. 3:9. ஏசாயா 6:13 சொல்லுது அவருடைய ஈசாயின் அடிமரத்திலிருந்து வந்த அந்த வித்து பரிசுத்த வித்தாக இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. 3 காரியங்கள் சொல்லுங்க போதும். முடிங்க வெளிச்சம் நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் குறைந்து போவதற்கான 3 காரணங்கள். வெளிச்சம் நம்ம விட்டு விலகி போவதற்கான 3 காரணங்கள். இந்த பக்கம் தான் பேசணும், ஒண்ணும் வரமாட்டேங்குது. கர்த்தருக்கு துரோகம் செய்யக்கூடாது. 2வது மனிதத்தின் கூலியை விரும்பக்கூடாது. 3வது அந்நிய சாதியோடு கூட பேசக்கூடாது. பேசலாம், ஆனா எந்தெந்த காரியத்துல விலகி இருக்கணுமோ அந்த காரியத்துல விலகி என்ன கொடுத்தாலும் வேலை போட்டக்கூடாது. அல்லேலூயா. சுண்டலா கொடுங்க, பொங்கலா கொடுங்க, வேலை போட்டக்கூடாது. வாயில போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், யோசிக்கணும். இதுக்கப்புறம் அந்த ஜெபம் பண்ணணும்.